ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரேஷ தீமஹி தன்னோ துர்கை பிரச்சோதயாத். தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. காரடையா நோம்புக்கு ரெடி ஆயிட்டியாமா? ரெடியா வந்துட்டேன். சரி, நீ போய் நோம்பு பூஜையை முடிச்சிட்டு வாமா. சரி வாமா. காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரேஷ என்னாச்சு? தெரியலமா, இதோ பாத்துறேன். ஐயோ, போய் முதல்ல என்னன்னு பாருங்க. சரிங்க, இப்போ பாத்துறேன். ஐயோ, டைம் போச்சு போச்சு. என்னாச்சு? இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளமா, இப்போ பாத்துறேன். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. டைம் ஆச்சு, நான் போகணும். ஒரே நிமிஷம் சீக்கிரம் பண்ணுங்க. ச்சே. ஐயோ, இவன் வேற இப்படி தொல்லை பண்றானே. டைம் ஆயிடுச்சே. இவனுக்கு நிஜமாவே மெக்கானிக் வேலை தெரியுமா தெரியாதா? என்ன பண்ணிட்டு இருக்க? ரெடி ஆகுமா ஆகாதா? இல்லம்மா, இது மெக்கானிக் வந்தாதான் ரெடி ஆகும் போல இருக்கு. மெக்கானிக்கா? இருக்கிற வண்டி எல்லாம் விட்டுட்டு இந்த வண்டி எடுத்துட்டு வந்த பாரு. என்ன சொல்லணும் முதல்ல? இது ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போ. வண்டியோட சேர்த்து உன்னைய தொலைச்சு கட்டுறேன். ஐயோ, டைம் வேற ஆச்சு. என் தலை எழுத்து ஆர்டர்ல தான் போன போல இருக்கு. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சே. ரோட்ல ஒரு வண்டியை கூட காணோம். எல்லாம் என் நேரம். நான் எங்கேயாவது போனோம்னா வீட்லயே ஒரு வண்டி இருக்காது, இந்த டப்பா வண்டி தான் இருக்கும். ரோட்லயே ஒரு வண்டி இருக்காது. இந்த சமையல்காரி எனக்கு ஏதோ சூனியம் பண்ணி வச்சிருக்கா. அதான் அவளை பத்தி ஏதாவது கண்டுபிடிக்கலன்னா மட்டும் எனக்கு ஒரு ஆட்டோ வருது. இது என்ன ஆடியோ செஞ்சு வருது? சீக்கிரம் வாங்க. ஒருத்த
உருகாத வெண்ணையும் ஓப்பான காரடையும் நான் தருவேன். ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு நீங்காத வரம் எனக்கு கொடுத்தாயே. இந்த நேரம் பார்த்துதான் இந்த சபையெல்லாம் நடக்கணுமா? எங்க கொஞ்சம் வேகமா போங்க. சரிங்கம்மா. இங்கதான் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆமாம்மா. ஆட்டோ ஐயோ மன்னிச்சிருங்க, அவசரத்தை பார்த்துட்டேன். கொடுங்கம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்தாங்க, மிச்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க. எங்க போய் தொலைஞ்சா இவ? காரடியா நோம்பு பூஜை நடந்திருக்கு. இதை யார் பண்ணிருப்பா? இந்த சமையல்காரி பண்ணலா இல்ல வேற யாராவது பண்ணிருப்பாங்களா? காரடியா நோம்பு பண்ணிருப்பாளா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவை மாதிரி போறத பாரு. இவள ஆண்டி அங்க என்ன பாக்குறாங்க? ஆண்டி என்ன பார்வதியே பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ இந்த சமையல்காரிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடந்திருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு மித்ரா. ஆண்டி என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எதுக்காக இப்படி ஒரு சந்தேகம் வருது? இப்ப நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது
என் மனசுல அப்படி ஒரு சந்தேகம் வருது. உங்க மனசுல இப்படி ஒரு சந்தேகம் ஏற்படுறதுக்கு அப்படி என்ன நடந்துச்சு ஆண்டி? ஆண்டி, எப்ப இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சோ அதை நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும். நம்ம விடக்கூடாது. கண்டிப்பா விடக்கூடாதான். ஆனா இந்த சமையல்காரி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மாடர்ன் பொண்ணுங்களுக்கு வேணும்னா தாலியை கழட்டி வைக்கிறது சகஜமா இருக்கலாம். ஆனா பார்வதி மாதிரி கிராமத்து பொண்ணுங்க கண்டிப்பா தாலியை கழட்டி வைக்க மாட்டாங்க. வேணும்னா தாலி வெளியில தெரியாம உள்ள மறைச்சு வச்சுக்குவாங்க. அதனால பார்வதி கழுத்துல தாலி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாத்திரலாம் ஆண்டி. சரிதான், செக் பண்ணிடலாம். ஆனா இவ கழுத்துல தாலி இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணி பார்க்கறது? ஐடியா. என்ன ஐடியா ஆண்டி? என் செயின் ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி இந்த வேலைக்காரங்க எல்லாரையும் நிக்க வச்சு சோதனை போடலாம். அப்ப இந்த சமையல்காரி வசமா சிக்கிப்பால. சூப்பர் ஆண்டி. பார்வதிக்கு சப்போர்ட் பண்றவங்க யாருமே இப்ப வீட்ல இல்ல. முக்கியமா ஆதி இல்ல. கல்யாணத்துக்கு போயிருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு வரதுக்குள்ள நம்ம பார்வதிய செக் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பா மித்ரா. அவளை காப்பாத்துறதுக்கு ஆள் வரதுக்குள்ள அப்படியே வச்சு அவளை பாத்துக்கலாம். எல்லா ஏவுகணையும் வாங்க இங்க. என்னங்கடி, நான் கூப்பிடுறது உங்க காதுல வேலையா? எல்லாம் மரம் மாதிரி அப்படியே நிக்கிறீங்க. வாங்க இங்க வந்து என் முன்னாடி நில்லுங்க. தெரியல, அதுக்கு என்ன காலா முளைச்சு வெளியே போயிருக்க போது? இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அதை எடுத்திருக்கணும். சரி, பெருசா எதுவும் கலைபுற வேணாம். செயின் எடுத்தது யாரோ கொடுத்துருங்க. என்னம்மா நீங்க? என்னம்மா இவ்ளோ பெரிய பழிய போடுறீங்க? இது நாள் வரைக்கும் இந்த வீட்ல இப்படி எல்லாம் நடந்தது இல்லையேம்மா. அதேதான் பட்டம்மா நானும் சொல்றேன். இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் இந்த வீட்ல நடந்தது இல்லையே. ஆனா இப்பதான் புதுசா வந்த யாரோ இப்படி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அது யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. செயின் எடுத்தவங்க கொடுத்துருங்க. அம்மா, நாங்க யாரும் எந்த செயினும் எடுக்கலம்மா. அப்படியா? எந்த ஊர்ல எந்த திருடன் நான் தான் எடுத்தேன்னு எடுத்த பொருளை திருப்பி கொடுத்துருக்கான்? உங்களை எல்லாம் இப்படி விசாரிச்சா செயின் கிடைக்காது.
விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா செயின் கிடைச்சிரும். மித்ரா, ம்? சோதனை போடு. அம்மா வேண்டாம்மா. ஐ, நீ எதுக்கு பட்டமா இவ்ளோ பதற? எப்பவும் உன்கிட்ட இருந்து இவ்ளோ ரியாக்ஷன் வராதே. ஒருவேளை குடும்ப விருதுன்னு சொன்னதுனாலயா? அப்படியெல்லாம் எந்த விருதும் இல்ல. இந்த செக் பண்றதுனா பெருசா செக்கிங்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஏர்போர்ட்டை இப்படி செக் பண்ணுவாங்களே, அவ்வளவுதான். நீ போ போ. எனக்கு என்னமோ இவங்க செயினை காணுன்னு சொல்றது சந்தேகமா இருக்கு. வேற எதுக்காகவோ தான் இப்படி பண்றாங்க. நாம இங்க இருக்க வேண்டாம். ஏய், நீ எங்கடி தனியா ஒதுங்க பாக்குற? எடுத்து வச்ச செயினை வேற எங்கேயாவது எடுத்து ஒளிச்சு வைக்கலான்னு போறியா? நீ செஞ்சாலும் செய்வ. எனக்கு என்னமோ உன் மேல தாண்டி சந்தேகமா இருக்கு. வா. நான் எதுக்காக உங்க செயினை எடுக்க போறேன்? நீங்க போய் உங்க ரூம்ல நல்லா தேடி பாருங்கம்மா. ஏய், என்ன குரல் ரொம்ப ஒசருது? தைரியம் வந்துருச்சு உனக்கு? அம்மா, கண்டிப்பா செயின் உன்கிட்ட தாண்டி இருக்கு. மொழிய சொல்லுதே. உன்னை எல்லார் முன்னாடி நிக்க வச்சு சோதனை போடக்கூடாது. நீங்க ஸ்பெஷல் வேலைக்காரி இல்லையா? வாங்க, ரூம்ல போய் சோதனை போடலாம். வா. அம்மா நான் எடுக்கலம்மா. அத சோதனை போட்டு தெரிஞ்சுக்கலாம். வா. சொன்னா கேளுங்க. அம்மா வேண்டாம்மா. சொன்னா கேளுங்கம்மா. நான் எடுக்கல. செயின் எங்கடி வச்சிருக்க? புடவைய காட்டு. வேண்டாம்மா, என்கிட்ட எந்த நகையுமே இல்ல. என்ன விட்டுருங்க. உன் மேல எந்த தப்பும் இல்லன்னா எதுக்கடி மேல கை வைக்க விட மாட்டேங்கிற? எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கல, குடுறி குடுறி செயினை. வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. ஏய் ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொல்லு துள்ளி குதிச்சு மான் மாதிரி ஓடிட்டு இருக்க. செயினை குடுறி. எங்க புடவைக்குள்ள வச்சிருக்கியா? புடவை அவரடி, புடவை அவரடி. வேண்டாம்மா, ப்ளீஸ்மா என்ன விட்டுருங்க. நீ என் செயினை கொடுத்துரு, நான் உன்னை விட்டுடுறேன். ஆமா, நீ எடுத்த செயினை எங்க மறைச்சு வச்சிருக்க? புடவையில இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை கழுத்துல போட்டு இங்க மறைச்சு வச்சுப்பாங்களே, அப்படி மறைச்சு வச்சிருக்கியா? காட்டு பாப்பா, காட்டு. அம்மா, நான் செயின் எல்லாம் எதுவும் எடுக்கல. ப்ளீஸ்மா நம்புங்க. நம்புறேன்டி, நம்புறேன். உன்னதானே நல்லா நம்புறேனே. உன் கழுத்துல செயின் இல்லன்னா இந்தாங்க பாத்துக்கங்கன்னு கொடுக்க வேண்டியதானே?
இருக்கிற புடவையை எடுத்து போட்டு மறைச்சிக்கிட்டா எப்படி நம்புறது? அம்மா வேண்டாம்மா, என்ன விட்டுருங்கம்மா, என்கிட்ட இல்லம்மா செயின். மயிலே மயிலேன்னா இறகு போடாது, அத புடிச்சு புடுங்கணும். எடுச்சு எடுறி செயினை பாரு. செயின் எங்க வச்சிருக்க? புடு, விடுங்க. நான் எடுக்கலம்மா. அம்மா, அம்மா என்ன விடுங்க. ஆன்ட்டி கிட்ட பார்வதி மாட்டிட்டு தவிக்கிறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா? என்னாச்சு ஆண்டி? பார்வதி கழுத்துல தாலி இருக்கா? அத நீங்க பாத்தீங்களா? நீங்க இப்படி ஷாக் ஆகி நிக்கிறத பார்த்தா பார்வதி கழுத்துல தாலி இருக்கும் போல இருக்கு. என்னாச்சு ஆண்டி? ஏன் எதுவுமே பேசாம இப்படி அதிர்ச்சியாயி நிக்கிறீங்க? உள்ள என்ன நடந்துச்சு? என்ன ஆண்டி இது? உங்க கழுத்துல எப்படி காயம் ஆச்சு?